தமிழ் தேசியவாதியாக மாறிய பத்திரிகையாளர் சீமான் கொடுத்த நேர்காணல் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம பார்க்க இருக்கோங்க. இதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நாம் தமிழர் கட்சியை தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எடுத்துள்ள அந்த கொள்கை தான். இதுவரைக்கும் திராவிடம் அது மட்டும் இல்லாமல் தேசியம் மட்டுமே தெரிந்து கொண்டிருந்த இந்த தமிழ்நாட்டிற்கு புதிதாக தமிழ் தேசியம் அப்படிங்கிறத வெறும் இயக்கமாக சுற்றிக்கிட்டு இருந்த அந்த விஷயத்தெல்லாம் கடந்து அரசியல் சக்தியாகவும் அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேசியம் என்பது தான் இங்கே நாட்டை ஆள்வதற்கான சரியான ஒரு கொள்கை அப்படின்னு இறங்கி களம் காணக்கூடிய அண்ணன் சீமான் அவர்கள் 14 வருடங்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே செய்திருக்காரு. அதே நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்கள்னு சொல்லக்கூடிய பலரும் முழுக்க அரசுக்கு ஜால்ரா போட்டு அவர்களது வாழ்வை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில நேர்மையான பத்திரிகையாளர்கள் மட்டும் அவர்கள் நீதி தவறாமல் நிற்பதற்காக அறம் சார்ந்து நிற்பாங்க. அறம் சார்ந்து நிற்பதுனா என்ன அப்படின்னா, முதல்ல பாதிக்கப்பட்டவர்களின் பக்கம் நிற்பது, யார் குரல் கேட்கப்படாமல் இருக்கிறதோ அவர்கள் குரலை கேட்க வைப்பது. இதுதான் உண்மையான ஒரு பத்திரிகையாளர்களோட வேலை. அப்படி பார்த்தா மக்களுக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுத்து கொண்டும் அந்த குரல் வெளியில் தெரியாமல் இருக்குன்னா அது அண்ணன் சீமான் அவர்கள் குரல் தான். அது தெரியப்படுத்துவதற்காக பல பத்திரிகையாளர்கள் இப்போ புதுசாக பார்த்திங்கன்னா நிறையவே அண்ணன் சீமான் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் லெட்ஸ் டாக் எவ்ரிதிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் பேரை வச்சிருந்த கேப்ரியல் அப்படிங்கிற இந்த நபர், இவர் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன், நிறைய இன்டர்வியூஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையாக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையும் கோவப்படுவது, கேவலமான அந்த மொழி நடை, அப்புறம் உடல் அசைவுங்கிறதெல்லாம் எதுவுமே இருக்காது. கேள்விகளை கேட்பார், அதற்கான பதிலை வாங்குவார். அவ்வளவு சிறப்பான ஒரு நெறியாளர் அவர். பார்த்திங்கன்னா தமிழ் தேசியவாதியாக நான் ஏன் மாறினேன் அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்தில் பேட்டிலாம் கொடுத்துருந்தார். அதற்கான காரணம் இங்கே முழுக்க யாருடைய ஆதிக்கம் பெருசாகுது அப்படின்னு சொல்லி தெரிந்து யார் பக்கம் இப்போ நிற்க வேண்டும், யார் பக்கம் நின்றால் சரியாக இருக்கும் நம் மக்களுக்குன்னு சொல்லி தெரிஞ்சு தான் தமிழ் தேசியம் பக்கம் அவர் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் கிடையாதுங்க, சும்மா வாய் வார்த்தையாக அந்த நேர்காணல் கொடுக்கல. அவருடைய சேனலான லெட்ஸ் டாக் எவ்ரிதிங்கிற சேனலை தமிழ் தடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பெயரையே மாற்றியிருந்தார். அதற்கான சீமான் அவர்கள் கிட்டத்தட்ட 3/4 மணி நேரத்துக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அவ்வளவு அருமையான பல விஷயங்களை பேசியிருக்காங்க. ஏன் தமிழ் தேசியம் தேவை அப்படின்னு அண்ணன் ஒரு விளக்கம் கொடுத்துருப்பாரு. அதை நிச்சயம் எல்லாரும் பார்க்கணும். அவ்வளவு ஒரு சிறப்பான நேர்காணல் அது. இந்த அளவிற்கு தமிழ் தேசியம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது என்பதை பதிவு பண்ணுவதற்காகத்தான் இந்த காணொளி.